மதுரையில் தாவேக்காவின் 2வது மாநாடு நடைபெற உள்ள சூழ்நிலையில் 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் ஆய்வாளருமான துரைக்கர்ணா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அண்ணா காலத்திலிருந்து அரசியலை ஆழ்ந்து கவனித்து வரக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் துரைக்கர்ணா, இந்த நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் இந்த முறை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் இன்னொரு முக்கியமானது, 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கிய விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தை விட அதிக அளவு, அதாவது 2 மடங்கு அளவு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று பொதுவான ஒரு கணிப்பு இருக்கிறது. அது உண்மையா சார்? துரைக்கர்ணா சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். வணக்கம் கண்ணன். தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை 2026 தேர்தலில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற கருத்தாக்கம் பரவலாக கடந்த 6 மாதங்களாகவே ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. என்னை பொறுத்தளவில் பெரிய அளவில் இது தாக்கத்தை உருவாக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் தெரிகிறது. மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம். பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவரை ரசிக்கிறாங்க. அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்குங்கிறதா நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குன்னு நான் சொன்னேன். பொதுவாக திரை நட்சத்திரங்களுக்கு வருகிற கூட்டம் என்பது வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறதா நம்ம கடந்த காலங்களில் அது இல்லை. மரியாதைக்குரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகட்டும், பாக்யராஜ், டி ராஜேந்தர், சரத்குமார் போன்ற பலருமே நடிப்புலகத்திலிருந்து திரை அரசியல் உலகத்திற்கு வந்ததுக்கு பிறகு அவர்களால் சோபிக்க முடியல. ரஜினிகாந்த் அவர்களே கூட மிக பல ஆண்டுகள், அதான் சொல்றேன், பல ஆண்டுகள் தயக்கத்துக்கு பிறகு நம்மால் அரசியலில் சோபிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது என்று ஒதுங்கிவிட்டார். களத்திற்கு வந்த உலகநாயகன் கமல் அவர்களும் அவரால் முடியல, அரசியல் களத்தில் பயணிக்க முடியல. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார். அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு விஜய் அவர்கள் ஒரு பெரிய மகத்தான வெற்றியை தருவாரா அப்படிங்கறதான் நம்ம இப்ப கேள்விக்குறின்னு நான் சொன்னேன். ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, தமிழக வெற்றி கழகம் என்பது தொடக்க முதலே ஒரு மிகப்பெரிய அளவுல ஊடகங்களால், வலைத்தளங்கள்ல, மற்ற விஷயங்கள்ல, காட்சி ஊடகம், அச்சு ஊடகம் எல்லாவற்றிலுமே மிக பிரபலப்படுத்தப்பட்டு அது பரபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர்களுடைய செயல்பாடும் வேகம் இருக்கு, அதுலயுமே எந்த குறைபாடும் இல்லை. நீங்க குறிப்பிட்டீங்கல்ல, மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய தாக்கத்தை விடவும் திரு விஜயின் தாக்கம் அதிகமாக இருக்கு என்று பேசப்படுகிறார்களே அப்படின்னு. திரு விஜயகாந்த் அரசியலுக்கு வருகிற பொழுது மிகப்பெரிய 2 ஆளுமைகள் இருந்தாங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்கிற 2 பெரிய அரசியல் ஆளுமைகள் இருந்த காலகட்டங்களில் அவர் வந்தார். அவர் வருவதற்கு முன்னாடியே ஒரு 10-20 ஆண்டுகளா விஜயகாந்தனுடைய ரசிகர் மன்றங்களை அரசியல் கட்சி போன்ற கட்டமைப்பை உருவாக்கினார். கிராம கிளையிலிருந்து கிராமம், பேரூர், நகரம், ஒன்றியம், இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒரு கொடியையும் உருவாக்கினார். அந்த கொடியையும் உருவாக்கி ஒரு அரசியல் பாதையில் பயணிக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய ரசிகர்களை அப்போதே தயார்படுத்தினார். அதனுடைய விளைவு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கணிசமான அளவுக்கு ஆட்களையும் அவருடைய ரசிகர்களையும் கொண்டு வந்தார். அதன் பிறகு அரசியல் கட்சியை தொடங்கி அவருடைய பயணம் என்பது ஓரளவுக்கு வெற்றிகரமாக ஒரு 2-3% ஏறத்தாழ 10% அளவுக்கு வந்தார். எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தை பெற்றார். ஆனால் ஒரு சில சூழல், அவருடைய உடல்நிலை, அரசியல் சூழல் காரணமாக ஒரு பின்னடைவை சந்தித்தார். மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் அவரும் ஒரு இயக்கத்தை, ரசிகர் மன்றத்தை ஒரு இயக்கத்தாய் கட்டமைத்து ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே அவருடைய தந்தை S.A. சந்திரசேகர் இவர் அரசியலுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு முன்முயற்சியை எடுத்தார். அதுக்காக பார்த்தோம், பல மாநில தலைவர்கள், தேசிய தலைவர்கள்லாம் போய் சந்திச்சாங்க. இறுதி வரையிலும் திரு விஜய் இல்லை, இப்போதைக்கு இல்லை அப்படின்னாரு. ஒரு சரியான தருணம் பார்த்து இப்போது வந்திருக்கிறார். இப்போது வந்திருக்கிற திரு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் பட்டாளம் இதுதான் வாக்காளர்களாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஏனென்றால் திரு விஜய் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு இந்த மாநிலத்தில் நல்லாட்சி தருவார் என்கிற நம்பிக்கை பொதுவெளிகள்ல, மக்கள் மத்தியில, இந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்குகிற வாக்காளர்கள் மத்தியில் இல்லை. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கட்டமைப்போடு இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுவும் வலுவான கட்டமைப்போடு இருக்கிறது. இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளும் தொண்டர்கள் பலத்தில், வாக்காளர்கள் பலத்தில், நிர்வாகிகள் பலத்தில் இருக்கிறது.
பல தேர்தல்களை எதிர்கொண்ட அனுபவமும் அவர்களுக்கு இருக்கிறது. இவர்களோடு களத்தில் மோதுகிற திரு விஜய் அவர்கள் 234 தொகுதிகளிலும் அவருடைய வேட்பாளர்களை நிறுத்துவாரே என்றால் அந்த வேட்பாளர்கள் அந்த பகுதியில் உள்ள ஒரு வட்டார தலைவரோ மாவட்ட தலைவரோ இந்த விஜய் ரசிகர் மன்றத்தில் பயணித்தவராக இருப்பார். அரசியல் களத்திலே ஈடுபட்ட ஒரு 10-30 பேர் வேணா இருக்கலாம் இந்த தேர்தலில் அவருடைய வேட்பாளர்களாக. கிட்டத்தட்ட இந்த 234 பேர்ல ஒரு 200 பேராவது அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளாக தலைவர்களாக இருந்தவர்கள் இருப்பார்கள். இவர்களோடு அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் மோதுகின்ற வேட்பாளர் இருக்காங்கல்ல, திமுக அல்லது திமுக அணியில் உள்ள வேட்பாளர்கள், இந்த பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக அல்லது அந்த அணியில் உள்ள கூட்டணியில் உள்ள வேட்பாளர்கள், இவங்க எல்லாமே மிகப்பெரிய அளவில் அந்த தொகுதிகளில் அந்த மாவட்டத்தில் செல்வாக்கு பெற்றவர்களா இருப்பாங்க. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அப்படி இருப்பாங்க. அவர்களை எதிர்கொள்வதற்கு இவர்களால் முடியுமா என்பதுதான் கேள்வி. இப்போ அதுதான் முக்கியமான கேள்வி. அதுதான் கேள்வி. அது புரியுது துரைக்கரன், அது புரியுது.